சார் என் பேர் பன்னீர், லோக்கல் பர்சன் தான். இந்த பெருமாள் கோயில், லட்சுமி நாராயண பெருமாள் கோயில் தெருவிலேருந்து பைண்டியம்மன் கோயில் தெரு லாஸ்ட்டு எண்டில் 2 டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு 1 வருஷம் ஆகுது. அந்த 1 வருஷத்தில் வாரத்தில் 2 நாள் ஒரு 100 மீட்ரு 150 மீட்டருக்குள்ளே வாரத்தில் 2 நாள் நைட்டு நல்லூரில் 11 மணிக்கு ஒயர் ஆடுறது, மதியம் நல்லா உச்சி வெயிலில் ஒயர் ஆடுறது. இதே மாதிரி நடு ராத்திரியில் நாங்கள் யாராவது ஒரு பப்ளிக்கு ஃபோன் பண்ணிவிட்டு உக்காந்து கிடக்கிறோம், வரவங்க போகிறவங்களுக்கு தெரியாதுன்றதுனால. ஆக்சுவலாக ஈபிக்கு ஃபோன் அடித்து அரை மணி நேரத்துக்கு மேலே தான் இது வரைக்கும் அட்டன் பண்ணியிருக்காங்க. முந்தானத்துக்கு ஒரு சம்பவம், ஒரு லாரி வந்து ஒரு கம்பத்தை தள்ளி எல்லார் வீட்டிலையும் அடிக்குது, டமால் டிமால்னு வெடிக்குது. ஏன்னா 4 ஒயர் கம்பமே உடஞ்சி லாரியிலேருந்து டச் ஆகி எல்லார் வீட்டிலையும் முந்தானத்தில் நடந்த சம்பவம். ஆனால் அந்த சம்பவத்தை சரி பண்ணுறதுக்காக கவர்மெண்ட்டோட ஈபி கம்பம் ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு உடனடியாக 18,000 ரூபாய் அங்கே பெனால்ட்டி போட்டு தான் அந்த வேலையிலே கையை வச்சாங்க. இப்போது ஒரு தனிப்பட்ட நபர் தினக்கூலி உள்ள ஆள் வேலை செய்யிட்டு அப்படிக்கா ஏதோ ஒரு ஓய்வு எடுக்க போனாரா என்னன்னு தெரியல, போய் கரண்ட் ஒயர் அறந்து விழுந்து அவர் பார்க்காம விழுந்து மாட்டிக்கிட்டு இருக்காரு, கீழே விழுந்துட்டுருக்காரு. என்னடா கணவர் போய் இன்னும் வரலையேன்னுட்டு அந்த அம்மா பதறி அடிச்சுன்னு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு வந்து பார்த்தா கணவர் கீழே இருக்கார். அந்த அம்மாவுக்கு என்னன்னே தெரியாத 2 பிள்ளைங்களையும் கூப்பிட்டு ஓடுறாங்க. ஆனால் ஓடும் போது அவங்க கரண்ட்டில் விழுந்திருக்காருன்னு நினைக்கல, வீட்டுக்கார் தடுமாறி விழுந்துட்டுருக்காரோன்னு ஓடுறாங்க. அங்கே அருகில் இருந்த ஒரு லேடி மட்டும் கரண்ட்டு கட்டாக இருக்குதுன்னு கொஞ்சம் கவனமாக இருந்து, ஏம்மா எனக்கு டவுட்டாக இருக்குது, கரண்ட் இல்லை, கரண்ட்டுலேருந்து மாட்டிக்கிட்டு இருக்கார மாதிரி இருக்குன்னு அவங்கள பிடிச்சிட்டு எனக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணாங்க. நான் அந்த வீட்டுக்கிட்டேருந்து ஒரு 100 மீட்டருக்கிட்டே இருக்கேன். ஃபோன் கால் அடிக்கிறாங்க, மணி 11 மணி அளவில். நான் ஓடியாந்து பார்க்கும்போது தெரிஞ்சவர் தான், அந்த ஃபேமிலியோடு இருக்காங்க. இருமானிட்டு ஈபிக்கு போட்டேன். ஈபிக்கு போடும்போது ஒரு 45 நிமிஷம் இருக்கும் இந்த சம்பவம் நடந்து. நான் அடித்ததும் ஒரு 3 செகண்டில் எடுத்துட்டாங்க. அது நோவ தெரியல, பிஸியாக இல்லை. நான் என்ன சொன்னேன், சார் இந்த மாதிரி லைன் அறந்து விழுந்து ஒரு பேசு, ஒரு வீட்டில் கரண்ட்டு, ஒரு வீட்டில் ஒரு நெவர் மேலே இருக்குது ஒயரு, அவர் கண்டிப்பாக இறந்துட்டுருக்க வாய்ப்பு இருந்தோம். ஆக்சுவலாக எப்பயுமே நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணால் இந்த பெருமாள் கோயிலாக இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் தான் ஆஃப் பண்ணுவாங்க. ஆனால் எங்கேயோ முக்கியமான ஒரு கண்ட்ரோல் ஆஃப் பண்ண தான் டோட்டல் சர்க்கிளில் கரண்ட் இல்லை சார். அந்த சர்க்கிள் பண்ணி ஒரு 20 நிமிஷம் கழிச்சு தான் இங்கே ஆஃப் பண்ணுறவங்க வந்தாங்க. இந்த மாதிரி காமிச்சேன், பண்ணாங்க. அதுக்கப்புறம் போலீஸுக்கும் நான் தான் ஃபோன் பண்ணேன். 2 போலீஸு தான் முதல்ல வந்தாங்க. அந்த ஈபி வந்து ஒருக்கும் அவங்க வரதுக்கு ரெடியாக இருந்து உடனே ஃபோட்டோ கட்டாக எடுக்கல, அங்கேருந்து டிஸ்போஸ் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டார் போலீஸு. அவங்க வீடு பக்கத்தில் இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு எடுத்து போய் கொண்டு போயிட்டாங்க சார். ஆனால் இது ரொம்ப இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இந்த 1 வருஷத்தில் வாரத்தில் அந்த ஈபியில் வேலை செய்கிறவங்களுக்கு உண்மையான உணர்வு இருக்கிறவருக்கு தெரியும் சார். அவ்வளோதான், முடிச்சுக்கிறேன் சார். என் பேர் பன்னீர் சார்.